மகள் ரிதன்யா தற்கொலை வழக்கு தோய்வாக போய்கொண்டிருக்கிறது என்பது காரணத்துக்காக ஐஜி அவர்களை சந்தித்து என்னுடைய மனுவை தாக்கல் செய்து வந்திருக்கின்றேன். அதாவது சாதாரண தற்கொலை வழக்காகவும் சாதாரண கொடுமை வழக்கு செக்ஷன் மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க. அதை ஐயா அவர்களுக்கு சுட்டி காட்டி எனக்கு சரியான செக்ஷன் போட்டு வழக்கை தீவிரமாக விசாரித்து உடனடியாக குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டுகோள் விடுத்து மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அவரும் பார்த்துட்டு உடனடியாக இன்றைக்கே அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? அது இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வரல, லேப் ரிப்போர்ட் வரல, ஆடியோ ரிப்போர்ட் வரலன்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து அந்த விசாரணை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு உண்டான காலதாமதம் கண்டிப்பாக ஆகும். அதுக்கு உண்டான முடிவுகள் ரிசல்ட் வந்தோன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு உண்டான முயற்சி எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சம்மந்தப்பட்ட மூவரையுமே கைது பண்ணிட்டாங்க. எந்த மாதிரியான அதிகாரி வேணும்? அதாவது எங்களுக்கு என்ன வழக்கு தோய்வு போகிறதுனால எங்களுக்கு விசாரணை அதிகாரி மேலே ஒரு சில சந்தேகங்கள் வர்றதுக்கு தனி விசாரணை அதிகாரி வேணுங்கிற ஒரு வேண்டுகோளையும் விட்டுருக்குறேன். வழக்கு சிபிஐக்கு மாற்றோன்னு சொல்லி ஒரு வேண்டுதலையும் வச்சுருக்குறேன். என்ன மாதிரியான சந்தேகம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நடக்கிற போதே அவர் டிஎஸ்பி அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து தான் உடலை நாங்கள் எடுத்துகிட்டு போய் அடக்கம் இது பண்ணோம். அப்போ என்னென்னா மூவரையும் கம்பல்சரி அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் அடுத்த நாள் 30ஆம் தேதி ஈவினிங்குள்ளே கைது பண்ணணுன்னு சொன்னார். 29ஆம் தேதியே இருவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மூவரும் அரெஸ்ட்டுன்னு சொல்லி எல்லா செய்திகளையும் வந்தது. நாங்களும் சரி பரவாயில்ல சொன்ன மாதிரி பண்ணிட்டேன்னு சந்தோஷப்பட்டோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இருவர் மட்டுமே கைது. ஒருவர் சொந்த பைண்டிங் ஆர்டருங்கிற இவரோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஜாமீனில் விட்டதாக எங்களுக்கு தெரிய வந்தது. அப்புறம் நாங்கள் போய் விசாரிக்கிறபோது அவங்க தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது. மறுபடியும் ஒரு வாரம் கழித்து நாங்கள் நேரடியாக எஸ்பி அவர்களை சந்தித்து மனு கொடுத்துட்டு வெளியில் வர்றபோது பார்த்திங்கன்னா அவர் உடனடியாக நாங்கள் பண்ணித்தர நேரம் அந்த அன்னைக்கு மாலைக்குள்ளே கைது பண்ணிட்டாங்க. அதனால் ஏன்னா அதாவது எங்களுடைய பொண்ணு இறந்தது 29ஆம் தேதி காலையிலேயே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து தொலைக்காட்சிகளையுமே அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. பொண்ணை பற்றி எல்லா தகவலும் போயிருக்குது. உரிய மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடியே. அப்படி இவ்வளோ வழக்கு ஒரு சென்சிட்டிவாக இருக்கிற போது தன்னுடைய தனி பைண்டிங் ஆர்டருங்கிற ஒரு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை ஜாமீனில் விட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வியாக இருந்தது. அந்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு உண்டான விளக்கத்தை ஐஜிகிட்ட சொல்லியிருக்கோம். அவரும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் என்ன உறுதி கொடுத்துருக்குறாங்க சார்? கண்டிப்பாக இந்த லேப் ரிப்போர்ட்டும் ஆடியோ விசாரணை ரிப்போர்ட்டும் வந்தோன்னே நாங்கள் உறுதியாக அதுக்கு உண்டான சட்டப்படி என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கோம். பர்டிகுலர் டைம் சொல்லியிருக்காங்களா? டைம் சொல்லிங்க. ஏன்னா அவங்க அந்த ரிப்போர்ட் வர்றது எங்கள் கையில் இல்லை. அது தனிப்பட்ட முறை டிபார்ட்மெண்ட்டு அந்த வந்தோடனே எங்கள் சைடில் ஒரு நாள் கூட டிலே ஆகாமல் நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்கேன். தனி அதிகாரி போடுறது சம்மந்தம் ஏதாவது அதான் அது அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்கேன். ரிப்போர்ட்டுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டீங்களா? அது கேட்டோம். நான் அது இன்றைக்கெல்லாம் பேசிவிட்டு உங்களுக்கு 2 நாளில் தகவல் சொல்கிறேன்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் ஆதாரங்கள் இவ்வளோ நாள் கழித்து நம்ம எதுவும் திரட்டி கொடுத்துருக்கோமா சார்? ஏன்னா இப்போ 3 தடவை அவங்களுக்கு பெயில் கேன்சல் ஆகிருக்கு. நேற்றுக்கும் அவங்களுக்கு பெயில் கேன்சல் ஆகிருக்கு. ஹைகோர்ட்டுக்கு போகிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி. சரி, நீங்கள் வேறு எதுவும் கூடுதலாக ஆவணங்கள் எதுவும் கொடுத்துருக்கீங்க சார்? கூடுதல் ஆவணங்கள் எல்லாமே அவங்களே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம என்ன கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க எங்கள்கிட்டையும் சொல்லலை. ஆனால் அவங்க கண்டிப்பாக கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் முதல் நாள் ஏன்னா அந்த பெண் இருந்த துக்கத்தில் சில விஷயங்கள் சொல்ல முடியாமல் போயிருக்கலாம், அதில் தெரியப்படுத்த முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆடியோ 2:30 மணிக்கே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆடியோ. ஆனால் எங்களுக்கு நைட் 8:30 மணிக்கு தான் நாங்கள் பார்த்தோம். அப்படி இருக்கிற போது அவங்களுக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாம் இருந்தும் சட்டப்படி அந்த செக்ஷன் எல்லாம் போடலைங்கிறது எங்களுடைய வருத்தமாக இருந்தது. அதையும் அவர் உறுதியை பண்ணித்தரேன்ட்டார். மீதி கேள்விகளுக்கு நீங்கள் போட்ட நகை சீதனங்கள்லாம் கொடுத்தாங்களா? ஒன்றும் கொடுக்கலைங்க. அது முறைப்பிரகாரம் இது எல்லா கேஸுக்கு உண்டான ஆதாரங்களையும் திரட்டிட்டு ஃபைனலாக அது கோர்ட் மூலிமா உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே அண்ணா, தேங்க்யூ. செக்ஷன் முன்னாடி நம்ம நேம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பேர் சொல்லி நான் அட்வொகேட் குப்ராஜ் என் பேருங்க. பேர் மட்டும் மாற்றிட்டேன். கொஞ்சம் கீழே இருக்க எல்லாம் அவர் பேசுகிறாரு. ஓகேண்ணா, உங்கள் பேருங்க? என் பேர் அட்வொகேட் குப்ராஜுங்க. எனது அலுவலகம் ரேஸ் கோர்ஸ் இருக்குங்க.
இன்றைக்கி இந்த ரித்தனை சம்பந்தமாக வழக்கு வந்து பதியப்பட்டிருக்காங்க. செக்ஷன் 108 பிரகாரமும் செக்ஷன் 85 பிரகாரமும் பிஎன்எஸ் பிரகாரம் போட்டிருக்காங்க. அந்த செக்ஷன் வந்து போதாது. ஏன்னா இதில் வந்து உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் சேர்த்தவே இல்லைங்க. ப்ரொஹிபிஷன் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் வந்து சேர்த்தவே இல்லைங்க. அது ஏன் ப்ளஸ் பிஎன்எஸில் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதுவும் சேர்த்தலைங்க வந்துங்க. 2 செக்ஷனும் சேர்த்துன்னு சொல்லி தான் நீ மனு கொடுக்க வந்திருக்கு. நாங்கள் வந்துங்க செக்ஷன் பிஎன்எஸில் பார்த்தீங்கன்னாக்கா 75, 76, 78 அண்ட் 80, 118, 125 செக்ஷனில் சேர்த்தணும்னு சொல்லி தான் இன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து இதுலேருந்துங்க ப்ரொஹிபிஷன் ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4B உமன் ஹராஸ்மெண்ட் போட்டில் 4B போட சொல்லி கேட்டிருக்கணும் வந்தாங்க. ஏன்னா நீங்கள் இந்த 108, 185 ஃபஸ்ட்டு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அது ஈஸியாக பெயில் வந்து நமக்கு ஹைகோர்ட்டில் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இந்த ஹராஸ்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராத காரணம் வந்துங்க வேணும் காவல்துறை வந்து காலம் தடுத்திட்டு வராங்க. அது சீக்கிரமாக இந்த மனு மூலியமாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் கேட்க தான் மனு கொடுத்து வந்திருக்கேன். அது இன்னொரு கொஞ்சம் கீழே பைக்கில் அதாவது ரிதன்யா தற்கொலை வழக்கில் இந்த தகவல் அனைத்து பொதுமக்களுக்கும் போய் சேர்ந்ததுக்கும் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு தைரியத்தை நம்ம இந்த வழக்கை தொடுத்து நம்ம பொண்ணு இழந்துட்டா இருந்தாலும் இனி இந்தியா முழுக்க இருக்கிற எந்த பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு வந்து ஒரு ஆறுதலாகும் ஒரு முயற்சி, அந்த வழக்கை வந்து எடுத்து நடத்துறதுக்குண்டான முயற்சியும் கொடுத்த இந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வந்து முதற்கண் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து பெண்ணை இழந்துட்டு எத்தனையோ வருத்தத்தில் இருக்கேன். சரியாக ஏன்னா நான் வந்து ஒரு பேச்சாளர் கிடையாது. நான் ஒரு திட்டமிட்டு பேசுகிறதுக்கு நான் என்னுடைய உணர்வுகளை தான் பிரதிபலிக்கிறேன். அதில் வந்து என்னுடைய கருத்துக்கள் வந்து தவறாக இருக்குதா ரைட்டாக இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. என்னுடைய உணர்வுகள் என் பெண்ணை இழந்த வழியில் நான் உணர்வுல 27 வருஷம் காப்பாற்றின பெண்ணை இழக்கிறதுக்கு நான் மட்டும் இல்லை, எந்த தாய் தகப்பனும் வந்து விரும்ப மாட்டான். அந்த முறையில் தான் வந்து நான் சில பேட்டிகள் கேட்குறாங்க சொல்கிறேன். ஆனால் அதை வந்து சோசியல் மீடியாக்கள் இருக்கிற நண்பர்கள் வந்து தவறாக சித்தரித்து போகிறது எனக்கு வந்து என் பெண்ணை இழந்ததை விட மிகப்பெரிய வருத்தமாக எனக்கு இருக்குது. உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ பொண்ணுக்கோ நடந்திருந்தால் இப்படி வந்து அதை வந்து சோசியல் மீடியாவில் தவறான கருத்துக்களை பதிவிடுங்களான்னு கொஞ்சம் யோசித்து சரியான தகவலை மக்களுக்கு செலுத்தி என்னுடைய பெண்ணுக்கு இல்லை, இனி உங்கள் வீட்டில் எதிர்காலத்தில் இருக்கிற எந்த பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாதுங்கிற நீதி கேட்டு அந்த நீதி கிடைக்கிறதுக்கு உண்டான நல்ல தகவல்களை பரிமாறி எனக்கு ஆதரவு அளிக்குமாறு தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஓகேண்ணா. கணேஷ்